நாங்கள்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் ஊரில் கும்மி பாட்டு போடுவான். கும்மி பாட்டு கும்மி அடிக்கும்போது 5 தட்டு கும்மி 6 தட்டு கும்மின்னு முளைப்பாரியை வச்சு சுற்றி அடிச்சுட்டு வருவாங்க. நான் போய் சின்ன பிள்ளையாக வந்திருப்பேன் தான். அந்த மாதிரி என் மைய வயசில் போய் எதுக்குன்னு பாட்டு கேட்கல முடிஞ்சவொன்னு சுண்டல் கொடுப்பாங்க. உண்மையில முளைப்படி தண்ணி சுற்றி இப்படி முக்காடை போட்டு உட்காந்துருப்போம். நான் கேட்பேன், எப்பனே சுண்டல் வீரா அது முடிஞ்சவங்க தருவாங்க அப்படியே வருவாங்க. ஏன்னா ஒரு சுண்டல் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போனா 2ஆ கொடுப்பாங்க. அவங்க காட்டி வாங்கிடலாம், அதுக்காக என்னை கூட்டிட்டு போவாங்க. அப்ப பாருங்க, இங்க வருங்க, யானை வருவத பாருங்கடி, யானை சந்து வருவத சாமி வருவத பாருங்கடி, சாமி கப்பற அப்படியே அப்படியே பாட்டா வந்துருச்சு. நான் 5 வயசுல கேட்டேன். அப்புறம் கல்வி +2 +1 படிக்கும் போது வந்து பார்த்தா அழகியா இது எங்க ஊர் கும்மி பாட்டு. காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி ஒயில் பாட்டு. பழனிசாலை உண்டு பண்ணுவான் வாடி எங்க பக்கலங்க. ஏடா நம்ம ஊர்ல ஒயில் பாட்டு வாய்க்காட்டுல பண்ணதெல்லாம் அங்க வந்துருச்சு. இதே இசை விழா பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அரசு விழாவாக நடக்கும். ஐயா 90 நிமிஷம்லாம் கிடையாது, 3 மணி நேரம். குப்பை படமே 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓடுது. ஐயா நம்ம நிகழ்ச்சி கடையில் 1/2 மணி நேரம் இடைவெளி விடுவோம், சாப்பாடு போடுவோம். சாப்பிட்டு மறுபடியும் கேட்கட்டும். இடையிடையே ஒரு 10 நிமிஷம் குத்துப்பாட்டை போட்டு விடுங்க. அவ்வளவுதாங்க. என்ன இருக்குது? எந்த மொழியும் பேசலாம், படிக்கலாம். நாம் வாழ்வதற்கு சொந்த மொழி தமிழ் படிக்கணும். நம் இனம் வாழ்வதற்கு. சுஜாதா என்கிற எழுத்தாளர் தமிழ் படிப்பதற்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு குழப்பிக்கிற கூடாது. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியவில்லை என்றால் உலக நாடுகள் அவரோட பேச தமிழ் கற்றுக்கொண்டு வரும். நீ உன் வீட்டுல வேலை செய்யற இந்திக்காரனோட பேசுறதுக்கு அவனோட வேலைக்காரனோட பேசுறதுக்கு நீ இந்தி படிச்சுக்கணும்ன்ற எப்படிப்பட்ட கொடுமை இருக்குது பாருங்க. பாரதி பாருங்க, எல்லா பாட்டும் பாடுனா, குயில் பாட்டு பாடுனா, பாப்பா பாட்டு பாடுனா, தாலாட்டு பாடல. ஏண்டா பாரதி, அது முடிச்சுக்கிட்டு இருக்க பையனுக்கு தூங்குறதுக்கு தேவைப்படும். இங்க எல்லா பையனும் தூங்கிட்டு இருக்கான், அவனை உசுப்புறதுக்கு தான்டா பாட்டு தேவைன்னு. அதான் பாரதி. என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஒரு பெரிய அரிய முயற்சியை தொடங்கி செய்து வருகிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த தமிழோசை மூலமாக சங்கத்தமிழ் இசையை தமிழ் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற முயற்சி. அதை நம்முடைய கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை நடத்துகிற வாய்ப்பை நமக்கு தந்தமைக்கு ஐயா ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கும் அவருடைய அவர்கள் நீங்கள் அறிவீர்கள். ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை இசை அமைப்பாளராக அறிவீர்கள். ஒரு சொல் 1 லட்சம் அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருப்பார். அதில் தமிழ் மீது அவர் தமிழ் இனத்தின் மீது எவ்வளவு பற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது
அந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாடுகிறார்கள், ஒவ்வொருவரும் அறிவிக்கிறார்கள், அவர்களே நிகழ்ச்சிகளை துவக்குகிறார்கள். அந்த அரிய ஆற்றல் எல்லாருக்கும் அமையப் பெறுவதில்லை. அவர் எடுத்துக்கிட்ட 90 நிமிஷமும் முன்னாடி இருப்பவர்களை எப்படி இசையால் மயக்கி அமரச் செய்வது என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். எந்த பாட்டை மக்கள் இசை பாட்டாக மாற்றி கொடுத்தால் அதை ரசிப்பார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அது பெரிய எல்லாருக்கும் பெரிய ரசிகரா இருக்கிறது யாதும் முறைக்கும் செந்தமிழ் நாடன் போதில் 2 பாட்டு. அது ஏன்னா நானும் தான் அதுக்கு அதுல மாற்றி ஒரு குழுவை இயக்குவது. நாங்கள்லாம் பாடல் பதிவு செய்யும் போது ஒரு குழுவினர் ஒரு சின்ன தவறு செய்தாலும் மறுபடியும் பதிவு செய்யணும். ஒரு சேர்ந்திசை பாடல் என்பது அவ்வளவு எளிதா இல்லை அரங்குக்குள் பதிவு செய்வது. ஆனால் ஒரு 90 நிமிடம் நிகழ்ச்சியில் இத்தனை பேர் ஒரு சிறு தவறும் செய்யாது சேர்ந்து இசைந்து பாடுவது என்பது மிகப்பெரிய சாதனை, மிகுந்த பாராட்டுக்குரியது. நினைச்சிருப்பீங்க அண்ணன் என்னடா கலை இலக்கிய பண்பாட்டு பாசனம் மூலமா சங்க தமிழ் எல்லாம் வாங்குறாடே அப்படின்னு. ஆனா நீங்க யாரும் நினைச்சிருக்க மாட்டீங்க இவ்வளவு சிறப்பா இந்த நிகழ்ச்சி. ஆனா எனக்கு தெரியும் இது இவ்வளவு சிறப்பா இருக்கும். அதனாலதான் இத ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது இங்கே 2 பாட்டு போன உடனே என் பக்கத்தில் இருக்கிற தம்பி ஜெகதீச பாண்டியனும் தம்பி மாயனும், அண்ணே இது அரங்கத்தில் நடத்திருக்கப்படாதுனே, கூட்டமா 50,000 பேர் 1,00,000 பேர் நம்ம ஆள் கூடாம பாருங்க. அதுல அந்த நடத்துறோம் மழை இல்லாத காலத்துல நடத்துறோம். ஏன்னா நாம நினைக்கலாம் இவங்க நனைஞ்சிருக்கூடாது. ஒரு தடவை நினைஞ்சதுக்கே அண்ணன் பேசுறதுக்கு எவ்வளவு திணறலன்னு பாருங்க, குரல் வரமாட்டேங்குது. அது ரொம்ப கடினம். அது ஐயா ஜேம்ஸ் வசந்தன் என்கிற ஒற்றை தமிழனின் பெரும் முயற்சி. இவ்வளவு பேருக்கு அவர் கொடுத்த பயிற்சி தான். ஒவ்வொருத்தருக்கும் அவரை பார்க்கிறேன். இந்த ஒளி வாங்கி கொடுக்கும்போது இதுல என்ன போட்டுக்காரு, எனக்கு என்ன போட்டுக்காரு, அதுல ஒருத்தர் 2ன்ட்டாரு. அப்புறமா திருப்பி அது எவ்வளவு வேலை இருக்குது பாருங்க. இங்க பாட்டு போகும்போது அங்க படத்தை சரியா போடணும், அங்க ஒளியை சரியா போடணும். இதெல்லாம் ஒரு தடவை சொதப்பிச்சுன்னா சொதப்பிடும். இதுக்கு எத்தனை முறை பயிற்சி எடுத்துக்கணும் பாருங்க. நம்ம எடுக்கணும், எடுத்து கொடுக்கணும். சொல்றாரு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சந்தத்தோடு இசையோடு ஒருத்தன் தாளம் தப்பாது எழுதியிருக்காங்கயா. இதெல்லாம் வியப்பில்லை. காலமேக புலவர் பாரதி இந்த இளங்கோ கம்பன் இதெல்லாம் நமக்கு வியப்பில்லை. அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன் என்னங்கிறதான் பிரச்சனை. எம்சீர் விருத்தம் 7 சங்கத்துல பாட்டு எழுதியிருக்கிறான். 1.25 அடி தான் உலகத்தை அளந்துட்டான். திருமால் கூட 2 அடி. நம்ம பாட்டை 1.25 அடி தான் உலகத்தை அளந்துட்டான். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து சமயத்தை ஏற்றுகிற மக்களுக்கு. ஆனால் உலகம் முழுமைக்கும் வாழுகிற மானுட குலத்திற்கு ஒரு வேதம் இருக்கின்றால் அது தமிழ் மறையும் வள்ளுவப்பர் மகனார் வந்தருளிய திருக்குறள் தான். எனக்கு வியப்பே வள்ளுவன் மேல இல்ல, அந்த பையனுக்கு தமிழ் படிச்சு கொடுத்த ஆசிரியர், அவனுக்கு சொல்லிக் கொடுத்தவன். அந்த வேர் தேடி நீ போனா உன்னுடைய தமிழின் மொழியின் ஆழம் தொன்மம் தெரியும்.
இன்னைக்கே பார்த்து படிக்கும் போதே வலது வருது, எழுதும் போது எழுத்துப்பிள்ளை இன்னும் 3 சுழியா 2 சுழியா, இங்க இட்டு வருமா ஒரு இளவும் தெரியல, தடுமாற்றம் உச்சரிப்புள்ள. ஆனால் அன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் ஆய்வு செய்கிற அளவுக்கு எழுதினா ஒரு சொற்பிழை, பொருட்பிழை, எழுத்துப்பிழை எதையும் சொல்ல முடியல. ஆலமேக புல்லான்ல ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறான்னா அவன் எந்த பெரிய ஆசிரியர்கிட்ட படிச்சிருப்பான்? அப்போ வியக்கணும். அப்படி நீ பார்க்கும்போது என்ன நினைக்கிறான்? நான் சொல்லியிருக்கேன்ல, ரெக்கையை தூக்கணும், அப்படி நிம்மறணும். அதுக்குதான் இந்த மாதிரி நிகழ்ச்சி. நீ நல்லா கவனிச்சுக்க. பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும். பெரும்பாவளன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகில ஒரு தொய்வு ஏற்படும் போது பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்திய பாட்டுக்காரன் பாரதி. 11 பாடடி இன்ப கற்கண்டு பரிமாறு துயர் தீரும் அது நல்ல தொண்டு. பாவேந்தன் பாரதிதாசன். எப்படி பாருங்க, பாடும் பணியே பணியாய் தேடும் அருள். அருள் தேடும், பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று கந்தன் பூபதி பாடுற. கந்தர் அனுபூபதி. அடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று ஒவ்வொருத்தரும் பாடி வர. அபிராமி பட்டர் பாடுறாரு, இசையாய் நின்ற நாயகி. எல்லாம் நம்ம முன்னோர்கள் நீங்க கவனிச்சுக்கணும். தெய்வத்துக்கு முன்னாடி மந்திரம் ஓதினார்கள் சொல்லக்கூடாது, மந்திரம் பாடினார்கள் என்றுதான் சொல்லணும். எல்லாம் பாட்டுதான், பாட்டாதான் பாடிருக்கான். இசைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது, பெரிய ஆற்றல் இருக்குது. இசைனா முதல்ல என்ன? ஒளியின் அடிப்படையில் அசைவது இசை. ஒரு ஒளி செவிக்குள் நுழைந்து அது இதய சுவடுகளை வருடி, அப்படியே இதய சுவடுகளை வருடி உணர்வோடு ஒன்றிட்டால் அது இசை. இந்த ஒலிக்கும் ஓசைக்கும் வேறுபாடு இருக்கு. ஓசை ஒலியாய் ஆனாய் நீயே என்று அப்பரடிகளார் பாடுறார், நாவுக்கரசர். அப்ப ஓசை வேறு ஒலி வேறு. இப்ப எப்படி ஓசையை வேறு ஒலி வேறுன்னா இதுக்கு என்ன 2 வேறு வேறுபாடு? ஒலி செவிக்குள் போய் இதயத்தை தொடாமல் அப்படி நின்றுச்சு, உள்ளத்தை தொடாமல் நின்றுச்சுன்னா வெறும் ஓசை தான், வெறும் சத்தம். ஆனால் அதே ஒளி இதயத்தை தொட்டு உணர்வோடு ஒன்றி கலந்தால் அதற்கு பேர் இசை. எளிய நிலையில் இந்த இசை உலக உயிர்களுக்கு இன்பம் தரும். உயர்ந்த நிலையில் இறைவனையே மயக்கும் ஆற்றல் இசைக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். நம்மை சொச்சமில்லால் பாடுக என்று ஆரூர் நம்பி ஆரூரான்ட்டையும், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று மாணிக்கவாசக பெருமகனாட்டையும் இறைவன் போய் கெஞ்சினான். ஏய், பாவை பாடிய வாயால கோவை பாடுப்பான், என்னை ஒரு தடவை பாடுப்பான். ஏன் நம்ம முருக பாட்டனே அவைகிட்ட வந்த, அவையே உன் தமிழள்ளி பருகவே வந்தோம். எங்க தயவு செய்து பிளீஸ் 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவள் அவ பாடுறான், உருவில் 2ஆனவள் பாடுறாவ. ஆனா அந்த முருகனுக்கு நீ தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்ட்டான். அது வேற மாதிரி, அது வேற டாபிக். இந்த இடத்துல வேணும். ஏன்னா அடுத்த தடவை அரங்கத்துல நம்ம கிடந்து வாங்கலாம்னு சந்தை. சீமா வருவாரா? சீமா படம் வைப்பீங்களா? சீமா படம் தான் வைக்கிறாங்க, மாமா வைக்கிறாங்க. படத்தை பார்த்து எப்படி பயந்தீங்கன்னா எங்க படையை பார்த்து பயந்தீங்க. அதனால இறைவன் போய் அந்த நம்பியாரூரான்ட்டை இந்த மாணிக்கவாசகர் பெருமகனான்ட்டை வேண்டினதுனாலயே பாட்டுக்கு மயங்கும் பைந்தமிழ் சொக்கன்ட்டு குமரகுருவர் பாடுற. பாட்டுக்கு மயங்கிட வேண்டாம் சிவன், சொக்கன் மயங்கிடுவான். அதனாலதான் நீங்க பாருங்களேன், திருவிளையாடல் பாட்டுல அந்த பானபத்திரர் போயிட்டு அவன் பாடுவான் பாருங்க. இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை பாட்டுல, தமிழுக்கு பிழை நேர்ந்தால்
உனக்கின்றி எனக்கு இல்லைன்றான். அது ஏன் பிரச்சனை? தமிழை நீதான், அதுல ஏதாவது பிழை வந்துச்சுன்னா நீதான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சிவன் வந்துருவாருங்க. என்ற கேட்டாங்க, என்னங்க இப்படி கதை? இந்த பாட்டை கேட்டு வரலைன்னா அவன் இல்லைன்னு அர்த்தம், அவன் இறைவனே இல்லை. அந்த பாட்டை ஒரு தடவை கேளு. அதனால இசைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. இசைக்கு மயங்காத உயிர்கள் கிடையாது, கிடையவே கிடையாது. சாதாரணமா இசை எப்படி நீ நம்ம எல்லாம் கேள்வி வச்சுட்டு இருந்தோம். ஓரறிவு உயிர்ல இருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் மயக்கக்கூடிய ஒன்று இசைதான். எப்படி உருவாது பாருங்க, ஆதியிலிருந்து இருக்குது. நீ இடையில நீ நம்ம விட்டுட்டோம். உன்னுடைய தமிழனுடைய இசை எப்போது? கர்நாடக சங்கீதம், கர்நாடகம், கீர்த்தனை, தெலுங்கு. எங்கடா தமிழன் யாருன்னு கேளுங்க. யாரு? பொய்யகள நாளும் புகழ் விளைப்ப என்பு புகழ் உரைக்க என்றியப்பாம் வையம் போர்த்த வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தபடி. ரொம்ப புழுகுறாங்கடா. கல் தோன்றல மண் தோன்றல, அதுக்குள்ள இவன் தோன்றிட்டானா? பைத்தியக்காரப்பையில கல் தோன்றிச்சு, மலை மண் தோன்றல. மண் 3வது நிலம், 3வது திணை. மலை தோன்றிருச்சு குறிஞ்சி. நிலம் தோன்றல, மண் தோன்றல, அது 3வது நிலம், 3வது திணை, மருத திணை. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ். அதுல பாருங்க பாலும் வெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. யாரு? அவை. இவங்க பண்ணாங்கல்ல அவை. ஒருத்தன் ஆத்திசூடி தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஆத்திசூடி அதை கேட்டு நம்ம காரை பத்து ஓடி எல்லாம். அந்த தலைமுறையை அப்படி விட்டுறக்கூடாது, அடுத்த தலைமுறை அப்படி விட்டுறக்கூடாதுன்னா இவ்வளவு பாடு, இவ்வளவு பாட்டு இருக்க. இந்த இசையால் உன்னுடைய வரலாற்று தொன்மத்தை தள்ளிட முடியுது. ஆனா வரலாற்று நீண்ட நேரம் பேசியிருந்தீங்கன்னா அந்த தமிழங்க சும்மா பழம்பெருமையே வச்சிருப்பாங்க. பேசு பழம்பெருமை பேசுவது என்பது படிப்பினை. பழம்பெருமை நாம் பேசுவது பீத்திக் கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்ள. எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, இதை மீட்டுருவாக்கம் செய்யறோம். அதுக்குத்தான் சங்கத்தமிழ் இசைன்னு பாடுறோம். நீ சங்கத்தமிழ் அந்த காலம் நீங்க வரும். ஏன் இந்த மாதிரி சங்கத்தமிழ்ல சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துக்கா நம்ம முன்னோர். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், எல்லாம் சரியா இருந்தது. அதே சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம், எல்லாம் நாசமா போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சங்கத்தமிழ் இசையில தொடங்குறோம். ஒரு நாள் சங்கம் வச்சு எல்லாத்தையும் வளர்க்கிறோம். அதுல நம்ம வயல அப்பவே திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அங்கேயே குழல் யாழ்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்துச்சுன்றான். இதே நம்ம நான் தான் கண்டுபிடிச்சேன் செய், கர்நாடக இசை, இந்து சரி இசை, என்னத்தே பேச்சு கிடக்குறான். நம்மள அதை ஏமாந்து இருக்குமோ வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான். அந்த கதையில தான் போயிருச்சு. இந்த மாதிரி புல்லு புல்லு மரம் செடி கொடி இந்த ஓர் உயிருக்கு கூட இசையறிவு இருக்குங்கிறான், உணர்ச்சி இருக்கு, கேட்குதுங்கிறான். பயிற்றுக்கு முன்னாடி நல்லா பாடணும், நல்லா விளையுங்கிறான். நீ நம்ப மாட்ட சயின்ஸ், அறிவியல். இந்த மாதிரி ஒன்று வரு உயிர் இருக்கா, அது உணர்ச்சி இருக்கா. தொட்டா சிறுங்கி செடியை போய் தொடு, சுருங்கிருது எப்படி? அது உணர்ச்சி இருக்கு. நீ அதிரிய மாட்டேது. நத்த ஒரு ஈரறி உயிர் அப்படி வந்து போகுது, நத்த அதை போய் தொடு சுருக்கி கூட்டுக்குள்ள மகிங்கிறது, ஆபத்து வருதுன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் உணர்ச்சி இருக்கு. உன்னால நம்ப முடியல. ராமராஜன் பாட்டு பாடி இந்த காலத்துல பால் கறக்குறாங்க ஐயோ அப்படின்னு சிரிக்கிற. அறிவியல் இப்படி சிரிச்சிருச்சுதான் உன் சிந்தனை மழுங்கி போனது. அறிவியல் அறிவியல் நல்லா கவனிச்சுக்க. நீ ஒரு பட்டாசை போடு, எத்தனை
பறவை பயந்து ஓடுது, புறா காக்கை கொக்கு எல்லாம் பாயந்து ஓடுது. அப்ப அதிர்கிற சத்தத்திற்கு, வெடியின் சத்தத்திற்கு பயந்து ஓடுகிற பறவைகள் மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காது? அந்த சத்தத்துக்கு பயந்து ஓடுங்க. நீ மாடை கட்டி போட்டுட்டு அதன் பக்கத்துல ஒரு பெரிய வெடியை பட்டாசவையை ஆத்துக்கிட்டு ஓடிடும் வாழை முறுங்கிட்டு. அப்ப அதிர்கிற சத்தத்திற்கு, வேட்டு சத்தத்திற்கு, வெடி சத்தத்திற்கு அத்து வெறித்து ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்கும் என்பதை நீ நம்பணும். அதுதான் நம்ம முல்லைத்திணையில நம்ம மூதாது மாயோன் அப்படி புல்லாங்குழல் இசையிலேயே மாட்டை மயக்கி பாலை கறந்துட்டாருன்றான். நீ நம்புடா நம்பு, நம்பாட்டி போ. நீ எதையே நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பிப்பாரு. எதையே நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பிப்பாரு. ஒண்ணும் இசைங்கிறது மிகப்பெரிய ஒன்று. இசையால் அடைய முடியாத இன்பம் கிடையாது. அதான் மொசாட் சொல்றான் ஒரு இசை மேதை, இசையால் அடைய முடியாத இன்பம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பம் இல்லை. உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பத்தையும் துடைத்தெறிய கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் இசைங்கிறான். நீ ஒண்ணுமே இல்லை வீட்டுக்கு போ, அண்ணன் சொல்லிட்டாங்க போயிட்டு. இந்த ஒரு பாட்டு இருக்கு, படம் இருக்குது, ஐயா ஜெமினி கணேசன் சாவித்திரி அம்மாவும் சிங்கார வேலனே தேவான்னு ஒரு பாட்டு இருக்குது. கொஞ்சம் சலங்கை, படத்துக்கு பேர கொஞ்சம் சலங்கை. அந்த பாட்டை மட்டும் பாரு. பெரிய நடனம், அங்கங்க ஓடுறது கீடுறது, இந்த பின்புலம் மாற்றுதல், வெளிநாட்டில் பாடுறது, செட்டுகள், அரங்கங்கள் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் உட்கார்ந்துட்டு நாதஸ்வரம் வாசிப்பா, ஒரு அம்மா பாடும். அவர் நாதஸ்வரத்தில் வாசிக்க இந்த அம்மா பாட, அதை கேட்டு அப்படியே செத்து போகலாம். அவ்வளவு உயிரை உருக்கிற இசை. உன்னுடைய நாயனன் தவிழுது இசை கடைசியா செத்து போயிட்டான்னு சொல்லுவான் டாக்டர். புடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு கடைசியா ஒரு வைத்தியம் வச்சிருக்காங்க தமிழ். என்ன தெரியுமா? சாவிட்டுல கொட்டடிக்கிறது, பறை அடிக்கிறது. அவங்க படுக்க வச்சு அடிச்சு பார்ப்பான்ட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு பார்ப்பான். ஏன்னா பிறப்புல இருந்து இசை ஊறி இருக்கு, உடம்புல ஊறி இருக்குல்ல. பிறந்தவன்னு ஆத்தா தாலாட்டு பாடி இருக்கல, ஆரோ ஆரியோ பாடி எழுப்பி இது பண்ணியிருக்கான். கண்ணே நீ தூங்கி போட்டுக்கலாம், அந்த இதுல இருந்து ஏறி இருக்கு இசை. இந்த கடைசி மருத்துவம் அடிச்சு நாயனம் தவிழு பறைய அடிச்சு, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் உயிர்ந்த நரம்பு முறுக்கேறி அசைஞ்சிருவான்னு பார்க்கலாம். இந்த நாயனம் தவிழு பறையெல்லாம் அடிக்கிறாங்க, அவன் கடைசி லாஸ்ட் டாக்டர், கடைசி மருத்துவம் வந்தான். அதுல எந்திரிக்கலன்னு முடிஞ்சிருச்சு, பதச்சிரு. இதுதான் கதை. என்னை கேட்டாங்க தமிழன் யாரு நம்பி கண்டுபிடிப்பா சீமான்? நிறைய பேர் கூடியிருக்க இடத்துல பறை எடுத்து அடி. எவன் தன்னை அறியாமல் எழுச்சியோடு ஆடுறானோ அவன் தான் தனியாயிட்டு, அவன் தான் எங்காடு தனியை கூட்டு வந்து அவன் தான். அதெல்லாம் விட்டு நாயனம் தமிழ் அந்த இசைக்கு இறைவன் வந்தான் கேட்டான்னு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கடைசியா நீ எங்க நிக்கிற? சண்டை மேளத்துல நிக்கிற. சண்டை மேளம் காடுகள்ல யானை மாதிரி விலங்குகளை விரட்டு டங்கு டக்கு டங்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டான். ஒரே அடிதான். நம்மால நாதஸ்வரம் இந்த தமிழ்ல ஒரு நொடிக்கு ஒரு நொடி உயிரை உருக்கிற இசையை மாத்தி 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 கொடுத்தான். அதை ஒழிச்சுக்கிட்டு வெறுமையலோட சட்டை இல்லாம வச்சுக்கிட்டு டங்கடா அடிச்சு, அரசு விழாக்கள் அடிச்சு, திருமண வீடுகள் அடிச்சு, எல்லாத்துக்கும் அடிச்சு. சண்டை அடிச்சால் மண்டையில் அடி என்ற நிலையை நம்ம உருவாக்க. நம்முடைய பாரம்பரிய இசையை மீட்டு உருவாக்கம் செய்யணும். அதனாலதான் கலையை மீட்போம், கலைகளை மீட்போம், கலைஞர்களை காப்போம் என்ற முழக்கத்தை வைத்து கலை இலக்கிய பண்பாட்டை வாசலை தொடங்கும். இங்க பாருங்க, கலையும் இலக்கியம் சொல்றாங்க, ஒரு நாட்டின் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கண்ணாடி கலையும் இலக்கியமும். கலையை இலக்கியத்தை போற்றாத சமூகம் சிறப்படையாது, சிறப்படையாது. கலைக்கு மொழி எதும்பா? மொழி இல்லாமல் கலை எது? கலையின் இலக்கியம் இல்லாமல் மொழிக்கு அழகு இல்லை. இது ரெண்டையும் போட்டு குழப்பி விடாது. ஏன்னா ஹிந்தி பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கீடா அப்படின்னா, கலைக்கு மொழி எது? மொழி இல்லாமல் கலை எது? இது நன்கு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சிற்பம், நடனம், ஓவியம், இசை, இந்த மாதிரி நுண் கலைகளை எல்லாம் சேர்த்து கலை
கலை வந்து செவிக்கு விருந்து, அப்படியே அது நம்மளை மயக்குவது கண்ணுக்கு விருந்து மட்டும் இல்ல, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி நாகரிகத்தின் அடையாளமா இருக்குது. அதே நேரம் நம்ம அறிவுக்கும் சிந்தனைக்கும் வித்துடுகிறது கலை. இந்த பாட்டின் மூலமா எவ்வளவு செய்தியை சொல்லிவிட முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் எவ்வளவு படம் முழுக்க வருதுல, படம் முழுக்க பாட்டு, எத்தனையோ பாட்டு இருக்கு. நம்ம தாத்தா மக்கள் கவிஞன் பாடுறான், என்ன பாடுறான்? தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யலாம், தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய இடம். தனி உடைமை கொடுமையில் தீர புரட்சி செய்யடான் தான் போட்டாரு. அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல புரட்சி இறைச்சியெல்லாம் வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு தொண்டுன்னு மாத்துறாரு. தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய வகைடாங்கிறார். அப்ப அந்த ஒரு இசை வடிவில் எழுச்சியை உண்டு பண்ணிட முடியும். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மனிதனை, விழித்துக் கொண்டிருக்கிற மனிதனை பாடி உறங்க வைத்து விடவும் முடியும், உறங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை எழுப்பி உணர்வு சூடேற்றி உசிப்பி விடவும் முடியும். இப்ப பாத்தீங்கன்னா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு நரம்புல ஒரு முறுக்கு இருது. நீங்க தூங்கி இருக்கணும். எல்லாரும் தண்ணி ஊத்தி எழுப்புவான், நம்ம பாட்டை இங்க வெந்நீர் ஊத்தி எழுப்புனாங்க. பாரதி பாருங்க, எல்லா பாட்டும் பாடுனா, குயில் பாட்டு பாடுனா, பாப்பா பாட்டு பாடுனா, தாலாட்டு பாடல. ஏண்டா பாரதி, டே அது முடிச்சுக்கிட்டு இருக்க பையனுக்கு தூங்குறதுக்கு தேவைப்படும், இங்க எல்லா பையனும் தூங்கிட்டு இருக்கான், அவனை உசுப்புறதுக்கு தான்டா பாட்டு தேவைன்னா. அதான் பாரதி. எழுப்ப முடியும். வலியோர் சிலர் எளியோதமல் வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் என நினைவார், உலகால உனது தாய் மிகு உயர்வாதை அடைகிறாள், உதவாது நீ ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்கிறான். அன்னை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குத்த நரிகளால் தொல்லையா. எந்திரி எந்திரிங்களா, நீ படுக்க முடியாது. இதுக்கு மேல படுத்தினா உன்னைய நாங்க கொட்டடிச்சு எழுப்புறதல்ல, புதைச்சிறதா தான் இருக்கும். என்னால இசையால் மயக்கவும் முடியும், எழுப்பவும் முடியும். என்னத்தை வேணாலும் செஞ்சு இது பண்ணி எவ்வளவு வேணாலும். அதனால அப்படி உயிரை மயக்குகிற இசை, உணர்வை உசுப்புகிற இசை எல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக இந்த சங்கத்தமிழ் இசை விழா நடந்திருக்கிறது. அதை தமிழ் ஓசை என்று ஒரு குழு அமைத்து அதை செய்து கொண்டு வருவது இன்றைய கால சூழலில் வரலாற்று பெரும் பணி. இது ஒரு பெரிய பணி. நியாயமாக அரசு செய்ய வேண்டியதை ஒரு தனி மனிதனும் அவருடைய குழுவினரும் செய்வார்கள். என்ன சொல்ல வேண்டியது? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமையில் வந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டலாம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக எங்கனி, செங்கலில் சீர்க்கையால் பொன்னண்ணி பூசிய தங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயு. நறுக்குவோம் பகையின் வீரர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவார். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூர்ந்தோடு போயிட்டு கொட்டடா முரசுங்கிறார். வெறியதி போய் வளர்ச்ச தமிழை வளர்க்கிற தமிழ் நீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவநேய பாடல். தமிழ் நீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும், தமிழர் ஒற்றுமை வரணும், ஒற்றுமை பெற்று தமிழ் தேசியத்திற்கு அரசியல் வரணும், தமிழ் தேசியத்திற்கு என்று அப்போதான் அதிகாரம் வரும். அதிகாரம் வந்தால்தான் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். கடைசியா மொழியை பேசலன்னா செத்து போகும். 7012 மொழிகளுக்கு மேல
அதுல அவங்க சொன்னாங்க பாருங்க, கணக்கிட்டு கடைசியா 2 மொழிக்கு தான் இலக்கியம் இருக்குது அப்படின்ட்டு. 2 மொழிக்கு தான் இருக்குது. அதுல ஆற்றூர் ரவிவர்மன்கிற கேரள கவிஞன், சீனர், கிரேக்கர் இவர்களை தவிர தன் மிகச்சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு. உனக்கு இருக்கிற இலக்கிய வளமை, அறிவு, சொத்து எவனுக்கும் கிடையாது. மொழி என்பது முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு போன உயிர் உடைமைங்கிறான். உன் பரம்பரை சொத்தடா, பறிகொடுத்துறாத. மொழி என்பது உன் முகம், உன் முகவரி, உன் அடையாளம். முகம் சிதைந்து அழிந்தால் இறந்தால் இந்த சீமானின் பிணத்தை எப்படி அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. அதனால தமிழ் பேசணும்ல, எந்த மொழியும் பேசலாம், படிக்கலாம். நாம் வாழ்வதற்கு சொந்த மொழி தமிழ் படிக்கணும், நம் இனம் வாழ்வதற்கு. சுஜாதா என்கிற எழுத்தாளர் தமிழ் படிப்பதற்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு குழப்பிக்கிற கூடாது. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியவில்லை என்றால் உலக நாடுகள் அவரோடு பேச தமிழ் கற்றுக்கொண்டு வரும். நீ உன் வீட்டுல வேலை செய்யற இந்திக்காரனோட பேசுறதுக்கு, இது அவனோட வேலைக்காரனோட பேசுறதுக்கு நீ இந்தி படிச்சுக்கணும்ன்ற. எப்படிப்பட்ட கொடுமை இருக்குது பாருங்க. நிறைய பேர் இந்திக்காரன் தானே வேலைக்கு, அவனோட பேசுறதுக்கு ஒன்றும் புரியலன்னு அதனால இந்தி கத்துக்கணும்ன்ற. ஏன் அவன் உங்க வீட்டுல வேலை செய்ய வர்றதுக்கு தமிழ் கத்துட்டு வர மாட்டானா? தம்பி, தமிழ் இங்கிலீஷ் படிச்சாலும் வேலை கிடைக்கும் எங்க? வெளிநாட்டுல. இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? வட இந்தியால. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். எப்ப? சீக்கிரம். இதே இசை விழா, இதே இசை விழா பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அரசு விழாவாக நடத்தி 90 நிமிஷம்லாம் கிடையாது, 3 மணி நேரம். குப்பை படமே 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓடுது. ஐயா, நம்ம நிகழ்ச்சி கடையில் 1/2 மணி நேரம் இடைவெளி விடுவோம், சாப்பாடு போடுவோம், சாப்பிட்டு மறுபடியும் கேட்கட்டும். இடையிடையே 10 நிமிஷம் குத்துப்பாட்டை போட்டு விடுங்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. என்ன இருக்குது? நல்ல போட்டம் பாருங்க. மகிழ நெகிழ உணர்வாய் உறவாய் கூடுவோம். இது ஒரு அரிய வாய்ப்பு. அருமையான ஒரு இனிய இசையோடு சேர்ந்த மாலை பொழுது. ஒவ்வொருவரும் திறமைக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். திருக்குறளை எல்லாம் பொது மேடையில பாடி ரசிக்க வைக்கிறதுங்கிறதுலாம் சாதாரண இல்ல, சாதாரண இல்ல. பாடினவங்களே ரொம்ப புகழ் பெற்றது எங்க அந்த அக்கா இருக்காங்க. அக்காங்கடா இந்த பாருங்க, அக்கா இருந்தானே நானாக்காரங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் நம்ம இசையோட பாடும்போது பயங்கர கைதட்டா இருக்குது. அது ரெண்டுதான். ஏன்னா உழைக்கும் மக்களின் இசையிலிருந்தா எல்லாம் வருது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் ஊரில் கும்மி பாட்டு போடுவான். கும்மி பாட்டு கும்மி அடிக்கும்போது 5 தட்டு கும்மி 6 தட்டு கும்மின்னு முளைப்பாரியை வச்சு சுற்றி அடிச்சுட்டு வருவாங்க. நான் போய் சின்ன பிள்ளையா வந்திருப்பேன் அந்த மாதிரி என் மைய வயசுல போய் எதுக்கு நீங்கள் பாட்டு கேட்கல முடிஞ்சவொன்னு சுண்டல் கொடுப்பாங்க. உண்மையில முகப்பட்டு தண்ணி சுற்றி இப்படி முக்காடை போட்டு உட்காந்துருப்போம். நான் கேட்பேன், நீ எப்பனே சுண்டல் வீரா அது முடிஞ்சவொன்னு தருவாங்கடா, தருவாங்க அப்படியே வருவாங்க. ஏன்னா ஒரு சுண்டல் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போனா 2ஆ கொடுப்பாங்க. அவங்க காட்டி வாங்கிடலாம், அதுக்காக என்ன கூட்டி போவாங்க. அப்ப பாருங்க, இங்க வரணும். யானை வருவத பாருங்கடி, யானை சந்து வருவத சாமி வருவத பாருங்கடி, சாமி கப்பரம் அப்படி
அப்படியே பாட்டா வந்துருச்சு. நான் 5 வயசுல கேட்டேன். அப்புறம் கல்வி +2 +1 படிக்கும் போது வந்து பார்த்தா அழகிரியா இது எங்க ஊர் கும்மி பாட்டு. காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி ஒயில் பாட்டு. பரணிசாலை உண்டு பண்ணுவான் வாடி எங்க பக்கலங்க. ஏடா நம்ம ஊர்ல ஒயில்ல பண்ணது வாய்க்காட்டுல பண்ணதெல்லாம் அங்க வந்துருச்சு. எல்லாமே உழைப்பில் இருந்து பிறந்ததுதான். இசை எப்படி வந்ததுங்கிறீங்க? ஆதி மனிதன் வந்து இங்க பாருங்க உழைப்பில் இருந்துதான் மொழி வருது. இங்க பாருங்க இப்படி ஒலி எழுப்பினா இப்ப எதுக்கு முதல் மொழி தமிழ்ங்கிறான்னா இந்த ஒலி முழுக்க தமிழ் இருக்கு. அப்ப முதலா மனிதன் எழுப்பிய ஒலி தமிழில் இருப்பதால் முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ்ங்கிறான். நான் கூட சொல்லலாம், நீங்க என்ன பெருமைக்கு பீத்திரான் சின்னங்களாம். அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது உலகில் மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்னு எழுதுறான். இருக்கு அந்த இது எழுப்புறான். அந்த ஒளி என்ன பண்றான்? மறுபடியும் தூர நிக்கிறான். அவங்களை கூப்பிட முடியல. கை தட்டுறான். தட்டின பாருங்க, சுத்தி தட்டின பாருங்க. அப்படி தொடர்ந்து தட்டுறான். அப்ப அது ஒரு வடிவமா வருது. குச்சி எடுத்து தட்டுறான். குச்சியோட மரத்துல தட்டுறான், கல்ல தட்டுறான், தொடர்ந்து தட்டுறான். அதுல பிரிக்கிறான் அப்படியே செய்ய. அப்படி அப்ப இருந்தே உருவாகுது. இந்த பயலுக்கு இடையில வந்து இது நாங்க தான் முன்னாடி, நீங்க தான் முன்னாடி. இனிமேல் அவன் கீர்த்தனை மார்கழி இசை விழா நடத்தும் போது நம்மளும் இதே மாதிரி ஒரு இடத்துல நமக்கு அரங்கன் கழகா பொட்டல் மேலே போட்டு வாடா எல்லாம் உட்காரு பாட்டை கல்றான், நம்ம பாட்டை கல்றான்னு பாடிட முடியுது. அங்கதான் இங்க எப்படி வரும்? திங்களோடும் செல்லும்பரி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு. இது எந்த மார்கழி இசை விழாவில் பாடுவான்? நம்ம பாடினாத்தான். வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் தண்ணீரை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெண்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். தமிழ் பேச்சு மொழி அல்ல வீச்சு மொழி. சிவன் ஏன் சத்தமா பேசுற? சத்தமா தான் பேசணும். செத்தவங்க கையில வெத்தலா கொடுத்த மாதிரி சத்தமா சொல்லப்பா. என்ன சொல்ல வராப்பா? எங்க ஊர்ல என்ன கேளுங்க, என் தம்பி எல்லாம் இருக்காங்க. எங்க ஊர்ல அப்படி பேசுறேன், எந்திரிச்சு போயிடுவான். சாப்பிட்டு வந்தியாப்பா? சத்தமா பேசுறா, உறக்க பேசியா, ஓய்ந்து பேசுமா. இல்லைன்னா ஐயா தங்கச்சி சண்டை என்னங்க இருக்குல்ல, இன்றைக்கு நல்லா இருக்குங்களா? வைத்தியங்க, நான் ஒரு கேப்டன், படை தளபதி, 10,000 வீரர் வரிசையில் நிற்கிறேன். நான் தான் கட்டளை தளபதி, கமாண்டோ. இவன் எப்படி நிற்பான்? இப்ப பாருங்க, அப்ப விடுதலை போராட்டம் பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். அப்ப செத்து என்ன சொல்றாங்க? எங்கால பேசுறாரு தெய்வ திருமகன் முத்துராமலிங்க சார். உண்மையை சொல்லு, உறக்க சொல்லு, உறுதியாக சொல்லு, அதையே இறுதியாக இறுதி வரை சொல்லு. பொய் பேசுறவனே சத்தமா பேசுறான், உண்மையை பேசுறவன் வாங்கி பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? இந்த இசை விழாவை தமிழகத்தில் ஐயா தொடங்கி இருக்கிறாங்க. உலகம் முழுமைக்கும் தமிழ் மக்கள் வாழ்கிற தமிழ் இன உறவுகள், நம் இன சொந்தங்கள் வாழ்கிற நாடுகள் எங்கும் திசையெங்கும் இந்த சங்க தமிழ் இசை விழா தமிழோசை பரவும். ஐயாவுக்கு நான் சொல்லிடுவேன், நிறைய இன்னும் காலமேக புலவர் எடுத்துட்டீங்களா, அப்புறம் கம்பனை கொஞ்சம் எடுங்க, அப்புறம் இன்னொரு ஆளை எடுங்க, அப்படி மாத்தி சிலப்பதிகாரத்தை கொஞ்சம் தொடுங்க, பாவலரேறு பெருஞ்சித்தனார் தொடுங்க, பாரதிதாசனே வேற பாட்டுக்கு போங்க, பாரதியே வேற பாட்டுக்கு போங்க,
காவடி சிந்து நொண்டி, அவன் பாடாது இல்லை, நிறைய பாடியிருக்கான். அப்படி புது புது வடிவங்களை எடுத்து எடுத்து போகணும். அவர்னா நம்ம ஊக்கப்படுத்தணும், அவருக்கு நிறைய பாராட்டுக்களை வரையணும். இளைஞர்களுக்கு என்ன பாடி என்ன பேசாம 2 படத்துக்கு இசையமைச்சிட்டு போயிடலான்னு நினைச்சிடக்கூடாது. கிடைச்சிருக்க ஒருத்தனை காப்பாற்றி வைக்கணும். முச்சந்தில் கத்தோட்டு தான் பாரு என்ன எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுன்னா இதை நீ முதலமைச்சராக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு. இல்ல இல்ல நான் முச்சந்தில் இன்னும் கத்திட்டு சாகுறது நாய் வேகலாம் என் நாட்டை இருந்துச்சு. நான்றதுக்கு என்னடா ஏதோ ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு. பாப்பா இன்னும் நிறைய தேர்தல் இருக்கு, காலங்கள் இருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு பாராட்டினாலும் பாராட்டு சிறப்பு இந்த 2 வார்த்தையில் தான் இருக்கு. நான் சொல்றேன் சிறப்போ சிறப்பு. அது மாதிரி இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்கம் தான். நம்மளே தொடர்ந்து இன்னும் பல தளங்களில் நடத்தலாம். எனக்கு என்னன்னா நம்ம அந்த ஒரு 1,00,000 பேர்லாம் கூடுவோம்ல, அந்த மாதிரி கூட்டத்தில் ஏற்றி விட்டு விட்டு இப்படிலாம் இது ஒரு புதிய முயற்சி. இதுவரைக்கும் இப்படி சேர்ந்து யாரும் பாடி திருக்குறள்ல அவை பாட்டை பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாட்டெல்லாம் நிகழ்ச்சியின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா வள்ளுவத்தில் தொடங்கி தென்றலா அப்புறம் பாரதிதாசன் பாட்டில் மெதுவா தேனள்ளி தடவி அப்படி கொஞ்சம் தேனில் குழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு புயல் அடிக்க ஆரம்பிச்சிது. அதில் நற்றினெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு எரியிற மாதிரியான வரிகள் எல்லாம் அது நல்ல இசை. அதுக்குள்ள ஒரு திரைக்கதை இருக்கு. அது சிறப்பு, பாராட்டுக்குரியது. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாயிலாகும் நான் ஐயா ஜேம்ஸ் வசந்தனுக்கும் இந்த இசை பாராட்டுக்கள். இந்த மேடையில இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சாங்க. அங்க இருக்கிறார் 2-3 பேர் இருக்கிறாங்க. அவர் கையசைவுக்கு வேலை செஞ்சவங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்மையும் பாராட்டுக்கள். ரொம்ப முக்கியம். போட்டாங்க, சரியாம ஒளி வாங்கிக்கு இது கொடுத்தாங்க. அதெல்லாம் சிறப்பு. உங்க மேல ஒரு முறையும் இல்லை, நடந்து போன எவனோ வைரல் தூட்டு போயிட்டான். இடையில ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுச்சு. அதை பொறுத்துக்குங்க. இனி வரும் காலங்களில் இப்படி இல்லாம எல்லா வயரையும் நான் பூமிக்குள்ள போச்சு விட்டுறேன். சொல்லக்கூடாதுங்க. நமக்கு ஒரு காலம் வருது, நம்மளுடைய மொழி இறந்து போகாது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்துப்போன நம் முன்னவர்களின் மூச்சுக்காற்று இந்த நிலத்தில் உழவது உண்மையாக, அந்த மூச்சுக்காற்றை அவர் வழி வழி வருகிற பிள்ளைகள் நாம் சுவாசிப்பது உண்மையாக, இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்துப்போன பல்லாயிரக்கணக்கான வீரமறவர்களின் மூச்சுக்காற்று இந்த நிலமெங்கும் உழவது உண்மையானால், அவர்கள் கொண்ட கனவு சத்தியமானால், நாம் சத்தியமாக வெல்வோம். சத்தியத்தின் மக்கள் நம்முடைய மொழியை ஊக்குவாக்கம் செய்வோம். நம்முடைய இசையை, நம்முடைய கலையை சாகாமல் காப்போம், மீட்டுருவாக்கம் செய்வோம். அதுக்கு ஐயாவை போன்ற கலைஞர்கள் பன்னெடுங்காலம் மகிழ்வுடனும் பலமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும். அதற்கு இக்காலத்திலும் நீங்கள் நிற்கும் போது நடக்கும் போது விழுகிற நிழல் போல நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவோம். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.